யா இந்த படம் வந்து லைக் நானும் புக்கெல்லாம் படிக்கல, பட் ஸ்ட்ரைட்டாக தான் நான் வந்து மூவி பார்த்தேன். பார்த்ததுல எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ரெண்டாவது லைக் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இருக்குல்ல, ரொம்ப ரியாலிட்டியாக இருந்தது. நிறைய விஷயங்கள் விஷுவல்ஸ் செம்மையாக இருந்தது. பெஸ்ஸி வந்து எனக்கு அவருடைய மூவிஸ் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அவருக்காகவும் பிருத்விக்காகவும் தான் நான் இங்கே வந்து பார்த்தேன். விஷுவல்ஸ், ஏஆர்ஆரோட சாங் இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷனாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு வரும்ல. ஆக்சுவலாக நான் 80s தான், பட் ஸ்டில் அந்த மூவியில் வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. பிகாஸ் அதில் வர ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொன்று பண்ணிட்டு போச்சு, விச் இஸ் மேஜிக்கல். ஸோ அதனால இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்கணுன்னு தான் நான் சொல்வேன். இட் வாஸ் ஸோ நைஸ் அண்ட் யா மஸ்ட் வாட்ச். அண்ட் நம்மளே வந்து எம்பத்தைஸ் பண்ணிப்போம். ஒருவேளை நம்ம டெசர்ட்ல இருந்தால் என்னடா பண்ணுவோம், அந்த இடத்துல நம்ம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா டேரக்டர் வந்து கரெக்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கும்போது, ஸோ ஐ திங்க் இட் ஒர்க் ஃபார் மீ. அண்ட் புக் படித்தவங்களுக்கும் மேபி ஏதாவது டீட்டெயிலிங்கில் மிஸ் ஆகிருக்கலாம், பட் அதர்வைஸ் ஐ திங்க் தே வுட் பி சாட்டிஸ்ஃபைட் டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக்சுவலாக படம் வந்து இட் கோஸ் லைக் திஸ். லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து விஷுவல்ஸ், கதை என்ன ஆச்சு, அவர் ஒரு கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் அப்படின்னா என்ன அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கான ஒரு இதுவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து இட் வாஸ் டோட்டலி லைக் அங்கேருந்து அவர் எப்படி வருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான். அண்ட் தட் வாஸ் சஸ்பென்ஸில் அது எப்படி வருவாங்கன்றது அண்ட் அந்த தைரியம். அண்ட் புக் படிக்காத எனக்கு வந்து யாரெல்லாம் மீண்டு வருவா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அண்ட் வாட் ஆல் வில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும்ல. இப்போ நம்ம வந்து இட்ஸ் நாட் லைக் நம்ம தண்ணியோ இல்லை சாப்பிட்ற சாப்பாடோ மட்டும் நமக்கு ஒரு விஷயத்த கொடுத்துரும், நமக்கு ஒரு எனர்ஜி கொடுத்துரும்ன்றது கிடையாது. லைக் ஒரு சில சீக்வன்ஸில் வந்து ஒரு ஃப்ளூட் மாதிரி ஒரு மியூசிக் இருந்துச்சு. அந்த மியூசிக் வந்து ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் அந்த படம் பார்க்கும்போது தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ஒருவேளை ஏன்னா அந்த பாலைவனத்தில் நம்ம எப்படி எம்டியாக இருப்போம், பட் அந்த ஒரு மியூசிக் வந்து ஆட் ஆன் பண்ணுதுல, அப்போது இட்ஸ் நாட் ஒரு தண்ணியோ இல்லை ஃபுட்டோ மட்டும் நம்மளை வந்து உயிர்ப்பிக்க போகிறது கிடையாது, அது சம்திங் மோர் தேன் தட் அப்படிங்கிறது எனக்கு சொல்லுச்சு. அந்த பாலைவனத்துல தண்ணி குடிக்கிற அந்த சீன் இருக்கும்போது தியேட்டர் எப்படி இருந்துச்சு? யா அது எனக்கு தெரியல. நான் கம்ப்ளீட்டா வந்து படத்துக்குள்ள போயிட்டதுனால தியேட்டரை பத்தி எனக்கு பெருசா நான் கவனிக்கல. பட் லைக் நான் அப்படியே என் கண்ணு வந்து படத்துல தான் இருந்துச்சு. சின்ன சின்ன டீட்டெயிலிங்ஸ், அந்த பறவைலாம் வந்து கொஞ்சம் பறந்துட்டு போகும். ஸோ அந்த புல்லாங்குழலுங்கிறது அது கூட கேட்டிருக்காது, அந்த இசைங்கிறது அது கூட கேட்டிருக்காது. ஸோ இட்ஸ் நாட் லைக் அந்த மனுஷனுக்கு மட்டும் கிடையாது, ஸோ அது எல்லாத்துக்குமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இட் வாஸ் நைஸ். வந்து ஒவ்வொரு சீனும் வந்து எமோஷனல் சீனும் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஆமாம், மேக்கிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அவரால் எவ்வளோ பெஸ்ட் கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட் கொடு, அவர் கெரியர் பெஸ்ட்னு சொல்லலாம். இந்த படம் வந்து ஆல்ரெடி மதியான்ற ஒரு படத்தோட ஒரு இல்லை அதுக்கும் இதுக்கும் வந்து டோட்டலாக வந்து, ஏன்னா இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட், அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே ஆல்ரெடி நோவல் தான், முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஸ்க்ரீன் பிளே வந்து பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் எடுத்து பார்க்குறது வந்து மேக்கிங் தான். லேக்னா நீ ஒரு சர்வைவல் த்ரில்லர் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனால் கண்டிப்பாக வேலைக்கு ஆகுது. யூஸ்வல் மலையாள மூவிஸ் மாதிரி வந்து ஸ்லோ பேஸ் தான். படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பிரித்தியே சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படி வரதான் இருக்கு, நல்ல மூவி. எனக்கு வந்து எல்லா சீனுமே சூப்பரா இருக்கு. அதுல ஒரு ஐல வந்து ரிஃப்ளெக்ஷன் வர்ற சீன் இருக்கு, அது ரொம்ப அடிபொலியா இருக்கு. மியூசிக் எல்லாம் சூப்பரா இருக்கு. இருக்கிற சீன் எல்லாம் சூப்பரா இருக்கு. பர்டிகுலர் சீன் இல்லை, நான் புக் படித்ததுனால படமே ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். ரொம்பவே நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க. எஸ், ஒரு சில விஷயங்கள் மட்டும் கட் பண்ணிட்டாங்க. ஜெயில் போர்ஷன் எடுக்கல கொஞ்சம். கடைசியாக என்ன நடக்குங்கிறத டைரக்டாக காமிச்சிட்டாங்க கிளைமேக்ஸில். மற்றபடி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு.
எல்லாருமே அவங்க ஜஸ்டிஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டெசர்ட்ல எல்லாம் எடுத்துருக்காங்க. அந்த சீன்ல எப்படி பாக்குறதுக்கு விஷுவல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு இல்ல சிஜி ஒர்க் பண்ண மாதிரி யாராவது? இல்லை ப்ரோ, எந்த இடத்துலையுமே வந்துட்டு சிஎஃப்எக்ஸ் பண்ண மாதிரி எதுவுமே தெரிஞ்சுக்காது. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். இந்த படம் கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். அவரோட நடிப்புக்கு கம்பல்சரி ஏதாவது ஒரு அவார்ட் கிடைக்கணும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான், கிடைச்சா நல்லா இருக்கும். கம்ப்ளீட்டா ஹோல் மூவியே பார்க்க வேண்டியது. எதுவும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. புக்கு படித்தவங்களுக்கு இன்னும் மேபி தெரியல, நாம் இன்னும் படிக்கல, போய் படிக்கணும்னு ஆர்வமாக இருக்கு. மியூசிக்ல எப்படி இருக்கு? ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. விக்ராஜோட ஆக்டிங் எப்படி இருக்கு? இந்த 10 வருஷம் ரொம்ப வலிச்சிருக்காரு அவரோட. த பெஸ்ட். ஓகே, இதுல பிடிச்ச சீன்? எல்லா சீனும் எல்லாமே ரொம்ப சூப்பராக நான் எடுத்து வச்சுட்டு. விக்ராஜ் ஆக்டிங்ல எப்படி இருக்கு? பிருத்திராஜ் ஆக்டிங் எல்லாம் நல்லா சூப்பராகிட்டு இருக்கு. அமலாபால் ஆக்டிங் எல்லாரும் சூப்பராக இருந்தது. டைரக்ஷன் எல்லாமே சூப்பராகிட்டு, எல்லாமே சூப்பராக. கண்டிப்பாக தியேட்டர் மஸ்ட் வாட்ச்பா. ஓகே, நீங்க பார்த்து மலையாளம்? ஆமாம், கேரளா. ஓகே, இந்த படத்து மூலமா என்ன நான் சொல்ல வராங்க? ஆனால் அவரோட லைஃப் ரியல் லைஃப் ஸ்டோரி தான். எங்கன்னா லாக் வச்சுதா? லேக் எதுவும் இல்லை, கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்க்கணும்.